என்று வாசகம் தொடங்குகிறது. யார் இந்த 10 நாட்களை கண்ணியப்படுத்துகிறாரோ அக்ரமஹுல்லாஹு பி அஷ்ரி கராமாத், 10 மரியாதைகள் மூலமாக 10 அந்தஸ்துகள் மூலமாக அல்லாஹ் அவரை கௌரவப்படுத்துகிறான். அல் பரக்கத்து ஃபி உமுரி, ஆயுள்லே பரக்கத்து செய்கிறான். வஸியாதத்து ஃபி மாலி, செல்வத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருக்கத்தை ஏற்படுத்துகிறான். வல்ல ஹிஃப்துல் இயாலிஹி, அவருடைய குடும்பத்திற்கு அல்லாஹ் பாதுகாப்பாக ஆகிறான். வத்தக்ஃபீருல் சய்யாத்தி, அவர் செய்கின்ற பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. வத்ததைஃபுல் ஹசனாத்தி, அவர் செய்கின்ற நன்மைகளுக்கு பன்மடங்கு நற்கூலிகள் வழங்கப்படுகின்றன. வத்தஸ்ஹீருல் சக்கராத், சக்கராத் காலத்தில் லேசாக்கப்படுகிறது. வல்லியாலி துலுமாத்தி, கபரிலே அவர் சென்றதற்கு பின்னாலே கபரிலே இருள் இல்லாமல் ஒளி கிடைக்கிறது. தஸ்கீலுல் மீசானிகி, மீசான் தராசிலே கனம் ஏற்படுகிறது. வன் நஜாத்து மின் தரகாத்தி, அதே போன்று அடுத்தடுத்து பாவங்கள் செய்வதிலிருந்து காப்பாற்றப்படுகிறார். வசூது ஆனா தரஜாத்திகி, மேலும் மேலும் அவருடைய படித்தரங்கள் உயர்ந்து கொண்டே போகும். இப்படி 10 சாதாரணமான ஒரு விஷயமா? ஒவ்வொரு மனிதரும் விரும்புகிற ஒரு விஷயம் தானே. அடுத்தடுத்து நாம் வேலை வாய்ப்புகளை பெற வேண்டும், உயர் அந்தஸ்துகளை பெற வேண்டும், உயர் பதவிகளை பெற வேண்டும், நல்ல முறையில் சம்பாத்தியம் கிடைக்க வேண்டும், குடும்பத்தின் பாரம் அதிகரித்து கொண்டே போகிறது. எனவே நாம் செல்வத்திலே நாம் செழித்தோங்க வேண்டும் என்கின்ற சிந்தனை ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் வரத்தானே செய்கிறது. அப்படியானால் அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த 10 நாட்களை நாம் கௌரவப்படுத்துவதன் மூலமாக இது போன்ற பாக்கியங்கள் கிடைப்பதாக நமக்கு எடுத்துரைக்கப்படுகிறது. அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, இது போன்ற பல விஷயங்கள் மௌத்தினுடைய சக்கராத்திலே சாக்கப்படுகிறது. சமீப காலத்தில் நிறைய மரண செய்திகள் வந்தவாறு இருக்கிறது. அல்லாஹ் நம்முடைய மரணங்களை எளிதாக்க வேண்டும், லேசாக்க வேண்டும். காரணம், பலர் சிரமப்படுவதை நாம் பார்க்கிறோம், சிரமப்பட்டு அவர்கள் இறப்பதை பார்க்கிறோம். நாம் என்னதான் அவர்களுக்காக துவா செய்தாலும் கூட இறை நாட்டம் என்று ஒன்று இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்கிறோம், கதா கதிரை நாம் புரிந்து கொள்கிறோம். ஆனால் சில நிய்யத்துகளோடு சில அமல்களில் சில இபாதத்துகளில் நாம் ஈடுபடுகிற போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சக்கராத்தை இலகுவாக்குவானே. அந்த நேரத்தில் நமக்கும் சிரமம் இல்லாமல் இருக்கும், நம் உடன் உள்ளவர்களுக்கும் சிரமம் இல்லாமல் இருக்குமே. படுக்கையிலேயே நாம் இருக்கிற போது, பல ஆண்டுகளாக நாம் இருக்கிற போது அது நமக்கு மட்டும் சிரமம் இல்லை. அன்பு சகோதரர்களே, பெரியோர்களே, குடும்பத்தினருக்கு உற்றார் உறவினர்களுக்கெல்லாம் சிரமமாக இருக்கிறதா இல்லையா? இந்த 10 நாட்களில் இபாதத்துகள் செய்வதன் மூலமாக இது போன்ற நன்மைகள் விளைகின்றன என்பதை கண்டிப்பாக அன்பு சகோதரர் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். மாஷா அல்லாஹ், பிறை பிறக்கப் போகிறது. அல்லாஹுடைய நாட்டு பிரகாரம் ஞாயிற்றுக்கிழமை மாலை புனித துல்காதா மாதம் 29 நிறைவடைந்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மாலை